வெறும் ரூ. 5 ஒரு மாதத்திற்கான பாத்திரம் கழுவக்கூடிய லிக்விட் நம்ம சூப்பராக வீட்டிலேயே செய்யலாங்க. ஸோ இந்த பாத்திரம் கழுவக்கூடிய லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணி பாத்திரங்களை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பாத்திரங்களில் அந்த சோப்போட வழுவழுப்பு தன்மையும் இருக்காது. பாத்திரங்களும் அவ்வளோ பளிச்சுன்னு மின்னுங்க. அழுக்குகள் பிசுபிசுப்புகளும் போயிடுங்க. ஸோ இது எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதோட நம்ம லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸை பற்றியும் பார்க்க போகிறோங்க. அதுவும் கடைசியாக நான் சொல்ல போகிற டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க, இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. ஸோ நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம். ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்து மழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்கும். நார்மலாகவே கொசுக்கள் இருக்கும், அதுவும் மழை காலத்தில் அதிகமாகவே இருக்குங்க. அதுக்காக நம்ம கெமிக்கல் கலந்த கொசுவத்தி சுருள், குட் நைட் லிக்விட் யூஸ் பண்ண வேண்டாங்க. நம்ம வேப்பிலை, காய்ந்த வேப்பிலைகளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம பூண்டு, நம்ம டெய்லி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளுங்க. அந்த பூண்டோட தோலையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கற்பூரம் தூள் ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா ஒரு சின்ன துண்டளவு பச்சை கற்பூரம் சேருங்க. இது வந்து நல்ல அந்த வாசம் வந்து வீடு ஃபுல்லாக பரவி நல்லா வந்து அந்த நறுமணத்துக்கு பாசிட்டிவான வைப்ஸ் கிடைக்குங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேருங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வெறும் அந்த கற்பூரம் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து இதை நீங்கள் பற்ற வச்சு பாருங்கள். நம்ம சேர்த்து இந்த கிராம்பு, வேப்பிலை, பூண்டோட தோலோட வாசத்துக்கெல்லாம் கொசுக்கள் மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வித கெட்ட பூச்சிகளுமே வரவே வராது. இந்த மழை காலத்துக்கு அதிகமான பூச்சி தொல்லைகளும் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தூபம் போடுங்க. கொசுக்கள் வர இடத்துல நம்ம சாம்பிராணி தூபம் போடுற மாதிரி இந்த மாதிரி எல்லா இடங்களையும் காட்டி விடுங்க. ஸோ எந்தவித கெமிக்கலும் சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லாத ஒரு சூப்பரான ஒரு கொசு விரட்டிங்க நம்ம வீட்டிலேயே செய்யலாம். ஸோ நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஸோ அடுத்ததாக இப்போ ஈக்கள் தொல்லை அதிகமாக இருக்குங்க. நம்ம சமைச்சு வச்ச உணவுலலாம் ஈக்கள் வந்துடும். நம்ம சாப்பிடும் போதும் ஈக்கள் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுங்க. அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியாங்க தாங்க. ஸோ நம்ம லெமன் எடுத்துக்கோங்க. ஒரு பாதி லெமன் போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிராம்பை இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கிராம்போட வாசத்துக்கும் இந்த லெமனில் நம்ம சொருகி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது பக்கம் கூட வந்து அந்த ஈக்கள் வந்து வரவே வராதுங்க. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் கிராம்பை லைட்டாக வந்து இடிச்சிட்டு தூள் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் லெமன் ஜூஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்களோட தொல்லையே இருக்காதுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம சொன்ன சூப்பரான லிக்விட் தாங்க ரெடி பண்ண போகிறோம். நம்ம எப்பவுமே லெமன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை தூக்கி போட்டு விடுங்க. அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணுங்க. அதனால் வந்து நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வரணுங்க. அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து வீணாக தூக்கி போடக்கூடிய லெமன் தூளை வச்சு ஒரு சூப்பரான நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட். ஏன்னா இது நார்மலாகவே இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால சூப்பராக நமக்கு க்ளீன் பண்ணலாங்க. பாத்திரங்கள் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும், அழுக்குகளும் போகும், பார்க்க அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். நம்ம அழுத்தியும் தேய்க்க வேண்டாங்க. இப்போ இது நல்லா வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில். ஸோ இப்போ நம்ம அந்த லெமனோட தோலை மட்டும் மிக்ஸி ஜாரில் எடுத்து சேர்த்துக்கலாங்க. ஒரு கரண்டியால் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்த அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ நீங்கள் விம் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த லிக்விடை செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த விம் லிக்விடில் யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்த அந்த தண்ணியோடய சேர்த்துட்டு திரும்ப நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இதுக்காக நம்ம வேறு பாத்திரம்லாம் எடுக்க வேண்டியதில்லை. ஸோ இப்போ இது நல்லா நம்ம ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜார்லேயே திரும்ப ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் எந்த வித சைட் எஃபெக்ட்ஸுமே கெமிக்கலுமே இல்லாமல் சூப்பரான, நம்ம பைசாவும் அதிகம் செலவு பண்ணாமல் ஒரு ரூ. 5 கூட குறைவாக தாங்க ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான லிக்விட். நம்ம கைகளுக்கும் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் ஏற்படாது. பாத்திரங்களும் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃபில்டர் பண்ணதை நம்ம ஸ்டவ்வில் வைக்கக்கூடிய அதே பாத்திரத்தில் தாங்க சேர்க்க போகிறோம். நம்ம காய்ந்த லெமன் தோலை எடுத்து வச்சா நம்ம சூப்பராக நிறைய ஐடியாஸ் நம்ம செய்யலாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த காய்ந்த லெமன் தோலை வச்சு ஒரு பூஜை பாத்திரம் தேய்க்கக்கூடிய பவுடரும் நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதே பவுலில் பாத்திரத்தில் சேர்த்துட்டோங்க, ஸ்டவ்வில் வைக்கக்கூடிய பாத்திரத்தில். இப்போ இதில் நம்ம இந்த அளவுக்கு தாங்க விம் பார் சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருந்த விம் பாரை எடுத்துருக்காங்க. நம்ம பாருங்கள், இது ஒரு ரூ. 5 சைஸ் அளவு கூட இருக்காது. விம் பார் கால் பாகத்துக்கும் குறைவாக தான் நம்ம சேர்க்குறோம். இதை நீங்கள் ஒரு துருவறதை வச்சு துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கத்தியை வச்சு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது சீக்கிரத்திலே நமக்கு கரைஞ்சிடுங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறோம். ஸோ நீங்கள் துருவி சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம்.
இதை நீங்கள் அப்பப்போ செய்யணுன்றது கூட கிடையாதுங்க. மாதத்துக்கு ஒரு 1 டைம் செஞ்சிங்கனாவே போதுங்க. இப்போ இது நம்ம இந்த விம்பாரை நல்லா துருவி சேர்த்ததுக்கப்புறம் இதோட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க. பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம ஆப்ப சோடாவுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பவுடர் தாங்க பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்க்கும் போதே நல்லா வந்து நுரைச்சி வருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான லிக்விடுங்க. நம்ம வீட்டிலேயே சூப்பராக செய்யலாங்க. அதிகம் செலவும் இல்லாமல் பாத்திரங்களில் நல்லா பளிச்சுன்னு மின்னக்கூடிய ஒரு சூப்பரான லிக்விட் தாங்க நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டங்க. நம்ம அந்த கொஞ்சமாக அந்த விம் பார் வந்து கரையாமல் இருந்தால் கூட அப்படியே விட்டுட்டு நம்ம ஒரு கரண்டியால் வச்சு நல்லா வந்து அழுத்தி வந்து கலக்கி விட்டோம்னாவே நல்லா சூப்பராக வந்து அதோடு நல்லா மேட்ச் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நமக்கு லிக்விட் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம பாத்திரம் கழுவ மட்டும் இல்லை, ஸ்டவ் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம இன்னொரு ப்ராசஸ் பண்ணும்போது வீடு துடைக்கக்கூடிய லிக்விடும் ரெடி பண்ணலாங்க. அடுத்ததான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடு துடைக்கக்கூடிய லிக்விட் சூப்பராக அடுத்ததான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. பாருங்கள், இப்போ இது அவ்வளோதாங்க. நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாட்டிலில் ஊற்ற முடியாது அப்படின்றதுனால அதுக்கப்புறமா நம்ம இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம கண்டிப்பாக இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டருக்கு மேலே வந்திருக்குங்க. இது 1 லிட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் கிட்ட வந்திருக்குங்க. நம்ம எவ்வளோ சேர்த்தோம் விம்பார் 1/4 பாக்கத்துக்கும் குறைவாக தாங்க சேர்த்தோம். 1/2 லிட்டருக்கு மேலே வந்திருக்குங்க. இதை நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு இந்த லிக்விட் ஊற்றி பாத்திரம் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நுரையும் வருங்க. அதே டைமில் வந்து பாத்திரத்தில் அந்த சோப்போட வலுவழுப்பு தன்மையும் இருக்காது. நல்லா வந்து பளிச்சுன்னும் இருக்குங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு லைவாகவே ரிசல்ட் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்ததாக சொல்ல போகிற 2 டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள். எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பாத்திரத்தை தேய்ச்சி காமிக்கிறேன். நுரையும் நல்லா வருது பாருங்கள். நல்லா வந்து பாத்திரங்களும் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. நான் வீடியோக்காக ஒரே ஒரு பாத்திரம் தாங்க தேய்ச்சிருக்கேன். ஆனால் நான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி தான் நான் எப்போவுமே வந்து பாத்திரங்களை தேய்ப்பேன். நான் விம் லிக்விட் யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு நமக்கு நல்லது இல்லைங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி செஞ்சு வச்சுக்கோங்க. சூப்பராக வந்து பளிச்சுன்னு மின்னுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னங்க திடீர்னு தலைவலிக்குதா? ஸோ அதுக்காக மருந்து மாத்திரையும் தேடி ஓடாதுங்க. ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. ஸோ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இதோட சேர்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருள் தாங்க. ஸோ கல்லுப்பு தாங்க. ஒரே ஒரு பிஞ்ச் அளவு தாங்க சேர்க்கணும். அதிகமான அளவு சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு கல்லுப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம மூளை கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தண்ணி இல்லைங்க, நமக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் தாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கல்லுப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்குங்கிற உடம்புல மினரல்ஸ் குறையும் போது தாங்க இந்த மாதிரி தலைவலிலாம் வரும். ஸோ அதனால் இனிமேல் தலைவலி வந்தால் மருந்து மாத்திரையும் தேடிட்டு ஓடாதீங்க. இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எடுத்ததுக்கெல்லாம் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இல்லைங்க. அது அப்போதைக்கு தீர்வாக இருக்கும் தவிர நமக்கு சைட் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துங்க. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஐடியாஸை. மழை காலம் ஸ்டார்ட் ஆகிட்டாவே அடையா விருந்தாளியாக நிறைய விருந்தாளிகள் வருவாங்கங்க. அதே மாதிரி தான் கொசு, ஈக்கள் அந்த மாதிரி இந்த பூரானும் நமக்கு அடையா விருந்தாளியாக வருவாங்கங்க. வந்து அவங்கள எப்படி நம்ம உபசரித்து அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே வர விடாமல் நம்ம விரட்டி அடிச்சிடலாங்க. கொஞ்சமாக நீங்கள் வாசல்லையோ இல்லை அந்த பூரான் வரக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி பேக்கிங் பவுடரை இந்த மாதிரி தூவி விடுங்க. வாசலில் தூவி விட்டிங்கன்னாவே பூச்சிகள் வராதுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த வாசனைக்கு அந்த பூரான் வந்து வீட்டுக்குள்ளேயே வராதுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த டிப்ஸில் நீங்கள் எதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ் வேணும் அப்படின்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறோங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.